Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 trigonometry exercise 3.5 third sum. If cos theta is equal to 1 by 2 into a plus 1 by a, so that cos 3 theta is equal to 1 by 2 a cube plus 1 by a cube. என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos theta is equal to இது given கொடுத்துட்டாங்க. நீங்கள் cos 3 theta is equal to இந்த டேர்ம் சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணி காணிக்கணும். ஸோ நம்மளுக்கு cos 3 theta இப்படி சொன்னாலும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 cos cube theta minus 3 cos theta. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா cos 3 theta வேல்யூ இதுன்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ அப்படி கிடச்சிட்டுனா ஹென்ஸ் ப்ரூவ்டும் போட்டுடலாம் நீங்கள். ஸோ பாருங்கள் cos 3 theta is equal to 4 into cos cube. Be careful on doing 4 into அங்கே வந்து 1 by 2 a plus 1 by a இந்த இடத்துல கியூப் போடக்கூடாது, இங்கே கியூப் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. a plus 1 by a பக்கத்தில் கியூப்பை போட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டேம் ஃபுல்லாக போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள போட்டு இந்த டேம் ஃபுல்லாக போட்டு வெளியே ஹோல் கியூப்னு போட்டுடணும். அப்போ ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். -3 இன்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இது பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டேர்ம்ஸ் 1 by 2 a plus a வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பண்ணியது கூட வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இங்கே சிம்பிள் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிள் பண்ணணும்னா அந்த 4 நீங்கள் மெட்டல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது கியூபை வந்து இங்கேயும் நீங்கள் கொண்டு வரணும். அப்படின்னா பண்ணும்போது 1 by 2 the whole cube. அப்போ 1 by 2 cube என்னது 8. ஸோ 1 by 8. ஸோ 4 by அந்த 8 இங்கே வந்துடும். ஸோ 4 into 1 by 2க்கு பதிலாக 1 by 8 இருக்கும். ஸோ 4 by 8 into a plus 1 by a the whole cube. அவ்வளோதான். மைனஸ் இதை நீங்கள் சும்மாவே மல்டிபிள் பண்ணிக்கோ 3 by 2 into a plus 1 by a. அவ்வளோதான். இப்போ இல்லை a plus 1 by a காமன் எடுத்துருக்கேன். காமன் எடுத்துட்டிங்கன்னா இது நீங்கள் கேன்சல் கூட பண்ணிங்களா 1 by 2. ஸோ 1 by 2 இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா a plus 1 by a ஸ்கொயர் ஆயிரும். கியூப் பார்த்தீங்கன்னா ஒரு a plus 1 by a நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ a plus 1 by a தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கே அந்த டேமே இருக்காது, வெறும் 3 by 2 மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தெரியும் a plus b the whole square ஐடென்டிட்டி. அதான் ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ a plus b the whole square இதுக்கு என்ன ஐடென்டிட்டி வரும் a square plus 2ab plus b square. ஸோ a plus இது cos 3 theta is equal to அந்த a plus 1 by a அப்படியே தான் இருக்கும் வெளியே உள்ளது. அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை இங்கே பாருங்கள் 1 by 2 into 1 by 2 அப்படியே தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா a square plus 2 into b 2ab. ஸோ 2 into a into 1 by a இது என்ன ஆகும் இந்த மாதிரி அழகாக கேன்சல் ஆகிரும். ஸோ வெறும் 2 மட்டும் வரும் +2. ஏன்னா இது a plus b இதனால் +2 போட்டுக்கோங்க. ஸோ அது லாஸ்ட்டில் போடுறேன். அதுக்கு முன்னாடி b ஸ்கொயரோட இது 1 by a ஸ்கொயர் +2 அவ்வளோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த 2ab நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. a ஸ்கொயர் அது என்பது இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து 1 by a. ஸோ 1 by a ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் 2ab இதுலேருந்து கிடச்சது 2 மட்டும் கிடச்சி -3 by 2 நோட்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள் cos 3 theta is equal to a plus 1 by a into the 1 by 2 உள்ள கொண்டு போனோம். ஸோ அப்போது 1 a square by 2 வரும். a square by 2 minus 1 by 2 into this term. ஸோ அப்போ என்ன வரும் 1 by 2a square ப்ளஸ் 1 by 1 plus 2a square மைனஸ் 2 into 1 by 2 என்ன வரும் +1 ஆயிரும். ஏன்னா 2 into 1 by 2 1 கேன்சல் ஆயிரும். மைனஸ் இது என்ன வரும் 3 by 2 வரும். இப்போ பாருங்கள் cos 3 theta is equal to a plus 1 by a. இது என்ன வரும் பாருங்கள் a square by 2 plus 1 by 2 a square இருக்குது. அந்த டேர்ம் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டேர்மை நீங்கள் வந்து சிம்பிளி பண்ணுங்க. 1 minus 3 by 2 1 minus 3 by 2 வரும் 2 minus 3 by 2 that is equal to 2 minus 3 minus 1 by 2. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா a square by 2 plus 1 by 2 a square minus 1 by 2 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் cos 3 theta is equal to a plus 1 by a into இது வரும் பாருங்கள் a square by 2 இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 1 by 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ 1 by 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் இங்கே a ஸ்கொயர் வரும். இங்கே 1 by 2 வெளியே போய்ட்டுனா வேறு 1 by a ஸ்கொயர் இருக்குது அது வரும். இங்கே போய்ட்டுனா 1 மட்டும் இருக்குது.
1/2 வெளியே போய்ட்டு cos 3 theta is equal to 1/2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் a plus 1/a. இது பாருங்களேன், இது பாருங்க a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போது a ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் போடலாமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடென்டிட்டி நீங்கள் போடலாம். ஸோ பட் நம்ம இது இந்த மாதிரி ஐடென்டிட்டி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது. இதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். எப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் அப்போ வந்து 2ab இந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் நம்மளுக்கு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 2ab இல்லை, 2 என்ற டேர்ம் இல்லை. ஸோ 2 இருந்தால் தான் அதை நம்ம போட முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இதுக்கு என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. a கியூப் ப்ளஸ் b கியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் p a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. இந்த ஐடென்டிட்டி கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஐடென்டிட்டி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக 1/a, அடுத்த பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் ab என்பது இந்த டேர்ம் -1, a ஸ்கொயர் மைனஸ் இது ப்ளஸ் மைனஸில், ஸோ மைனஸ் ab, ஸோ -1 இருக்குது. அந்த 1 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் பண்ணி பாருங்க, a ஸ்கொயர் இன்ட்டு 1/a ஸ்கொயர் என்ன வரும், கேன்சல் ஆனால் 1 தான் வரும். மைனஸ் ஏபினால -1 ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 1/a ஸ்கொயர் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி இது கூட பொறுத்தது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா இங்கே cos 3 theta is equal to நான் அதை எழுதி கட்டுற மாதிரி a plus 1/a³ is equal to a plus இது b பதில் என்ன இருக்குது 1/a, a ஸ்கொயர் மைனஸ் ab, a ஸ்கொயர் இன்ட்டு 1/a ஸ்கொயர் என்பது -1 கரெக்டாக, ப்ளஸ் b ஸ்கொயர் என்பது 1/a ஸ்கொயர், 1/a தான் ஹோல் ஸ்கொயர் 1/a ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு பாருங்கள், இதே டேர்ம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன எழுதிடலான்னா இது அவ்வளோத்தையும் இந்த அவ்வளோ டேர்ம் என்ன ஆயிரும், cos 3 theta is equal to 1/2 into this whole term will changes into this term into a³ plus 1/a³. this is your answer. அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ cos 3 theta is equal to அதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெட் சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.